வணக்கம், நான் உங்கள் ரீடோமணி. இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மோட்டோ விளாகிங் புது 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 செட்டு தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு மோட்டோ விளாகிங்கில் இறங்கிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. இது வரையும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், நான் நேச்சர் விளாக்ஸு, ட்ராவல் விளாக்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் நம்ம மோட்டோ விளாக்ஸ் போடலாம் அப்படின்ட்டு நான் இறங்கிட்டேன். மோட்டோ விளாக்ஸ்க்கு என்னென்னலாம் தேவைன்றது உங்களுக்கே தெரியும், அது எனக்கும் தெரியும். என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதில் குறிப்பிட்ட ஒரு 4 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அந்த 4 ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எனக்கே சர்ப்ரைசிங் தான். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரூபாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த பொருள் நான் வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னமும் கஷ்டப்படுவேன். அங்கே அது என்ன பொருள்ன்றதை இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயமா கோப்ரோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கோப்ரோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கோப்ரோ 11, 12 அதெல்லாம் வாங்குவாங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கோப்ரோ 9 வாங்கிக்கிட்டேன். கோப்ரோ 9 குறைலாம் சொல்லவே முடியாது. கோப்ரோ 9 சூப்பராக தான் இருக்குது. நம்மளோட வீடியோ வைஸும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எல்லா கோப்ரோலையும் இருக்கிற ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் எல்லாமே இருக்குது. மற்றபடி இந்த கோப்ரோ 9 பர்ஃபெக்டாக இருக்குது. சார்ஜிங் வந்து ஒரு 1 hour நிற்கிது சார்ஜிங். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 20Kக்கு வாங்கினேன். 20Kக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். நம்ம ஃபஸ்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணோம். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸில் வாங்கலான்னு பார்த்தோம். 25K சம்திங் வந்துச்சு. பட் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதை அவுட் ஆஃப் ஸ்டாக்னு போட்டாங்க. அது ஏன்னு தெரில. அதுக்கு நான் வெயிட் பண்ணி நொந்துட்டேன். சரி, ஓகே, செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு நல்ல குவாலிட்டியோடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு கோப்ரோ. இந்த கோப்ரோ கேஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எதுலையாவது மாட்டி வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிளிப்பில் மாட்டுறதுக்கு இந்த ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கோப்ரோ இதில் மாட்டி ஹோல்ட் பண்ணுறதுக்கு கோப்ரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோப்ரோவோட ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன ஸ்டிக் தான். இது ஓகே. ஆனால் 20Kக்கு இது ஓகே இல்லை தான். பட்டு நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினதுனால எதுவாக இருந்தால் என்ன வாங்கிடுவோன்ட்டு விட்டுட்டேன். இது கோப்ரோ ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து கோப்ரோன்னு வந்துட்டா கோப்ரோ ப்ளஸ் மோட்டோ விளாகிங் வந்துட்டாலே வீடியோவுக்கு கோப்ரோ, ஆடியோவுக்கு இந்த அடாப்டர் தான் வாங்கியிருக்கோம். கோப்ரோவோட ப்ரைஸு 20K ஓகே. அடாப்டரோட ப்ரைஸு புதுசாக தான் வாங்கியிருக்கோம். அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கோப்ரோ மைக் அடாப்டரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 and something வந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ தான் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் இன்னும் அன்பாக்சிங் பண்ணாமல் இருக்கேன். இது கூடவே இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. ஏன்னா டபுள் ப்ராடக்டாக ஆர்டர் பண்ணேன். அதனால் 4000 எவ்வளவோ ப்ராடக்ட்டு 3 பாக்ஸு எம்மாடி. இதுதாங்க டபுள் ப்ராடக்டாக ஆர்டர் பண்ணனால மைக் அடாப்டர் ஒன்று, உல்லாஞ்சி கேஸ் ஒன்று. மைக் அடாப்டர் வாங்கணும்னா இந்த உல்லாஞ்சி கேஸும் வாங்கி தான் ஆகணும். அது ரெண்டும் வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இன்வாய்ஸில் ப்ரைஸை காணும், 4298 மைக் அடாப்டரு. உல்லாஞ்சி வந்து 1200 வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே கூடவே வர. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மைக் அடாப்டர் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஒரு வழியாக ரீசார்ஜ். 4298 4300 கிட்ட வந்துச்சு. அந்த பொருளை நம்ம அன்பாக்சிங் பண்ணோன்னா பாக்ஸ்லாம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. பட் மைக்கு இதுக்குள்ளே சொறி வச்சுருக்காங்க. இவ்வளோ தாங்க மைக் அடாப்டர். இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இது தொடுறது, யூஸ் பண்ண போகிறது. கோப்ரோனாலும் சரி இதனாலும் சரி ஃபஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு உல்லாஞ்சி கேஸில் இவ்வளோ தாங்க. இதில் வந்து ஒரு கேஸு, அதுக்கப்புறம் இது கோப்ரோவோட கேப்பு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மூடி வச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி கேப் கொடுத்துருவாங்க. இது எப்படி ஆகணும்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நீட்டிகிட்டு இருக்கா, அந்த நீட்டிகிட்டு இருக்கிறத இது சைடு ரைட் சைடு தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும்.
மேலே நீட்டிகிட்டு இருக்கிறத இப்படி தள்ளினீங்கன்னா இந்த டோரும் ஓப்பன் ஆயிரும், இந்த டோரும் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம கோப்ரோ இதில் மாட்டி பார்த்துடலாம். எல்லாம் போய் உட்காந்துக்குச்சுங்க. இனிமேல் வராதுங்க. ஐயோ, நம்ம ஃபஸ்ட்டு மறந்துட்டோம் பாருங்களா. வெளிவா. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோப்ரோவோட பேட்ரி கேஸை கழட்டணும். கோப்ரோ எப்படி இருக்குன்னா, பேட்ரி கீழே இங்கே ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம கீழே இழுத்துட்டு இழுத்த கையோடு எடுத்து வைக்கணும். உடச்சிடாம இப்படி எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இப்படி பிடுங்குற டைப் தான். ஸோ இதை நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். இதோட ப்ரைஸே 1500 வெளியே வித்துட்ருக்காங்க. ஏன்னா இது இருந்தால் தான் கோப்ரோ வாட்டர் ப்ரூஃபாக. ஓகே, இதையும் மாற்றியாச்சு. ஃபைனலாக கோப்ரோவோட உள்ளாஞ்சி கேஸை மாட்டியாச்சு. இதை ஆன் பண்ணி பார்த்தா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதோட இப்போ மைக் அடாப்டர் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்துடலாம். மைக் அடாப்டர் வந்து இந்த சைடு வரனால இதை இப்படி உள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த மைக் அடாப்டரில் நம்மளோட மைக்கை செட் பண்ணி லாக் பண்ணிடலாங்க. இதில் வின் நாய்ஸ் வருதா இல்லையான்றதை நான் உங்களுக்கு இதோட கண்டினியூஸ்லேயே போட பார்க்குறேன். கண்டினியூஸில் குட்டியாக போடுவேன். அதுக்கப்புறம் இனிமேல் வர விளாக்ஸில் உங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கியமான ஒன்று விட்டேன் பார்த்தீங்களா, கடைசியாக டிஆர்எஸை பார்க்கலான்னு. கடைசி வரையும் அதை பார்க்கவே இல்லை. TRRS 3.5mm to TRRS 3.5mm. அது நம்ம எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுறதுன்னா, மேல் TRRS டு ஃபீமேல் TRRS அப்படி தான் அதோட பேரே போட்டுருந்துச்சு. அது எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அட்டைக்குள்ளே இந்த ஒரே ஒரு TRRS இப்படி வச்சுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த TRRSை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கணும். இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த மைக்கோட இதை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிட்டா கோப்ரோவில் வச்சு நம்ம பிளாக் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ ஃபைனலாக இவ்வளோ தாங்க நம்மளோட கோப்ரோ ஃபுல் vlogging செட். இப்போதைக்கு இது போதுங்க. நம்ம வந்து பேட்ரி கேஸ் வந்து இப்போதைக்கு வாங்கலை. ஸோ நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் வாங்குவோம். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வாங்குவோம். இப்போதைக்கு நம்மளோட இனிமே வரப்போகிற வீடியோஸ்லாம் எதை ரிலேட்டட் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட ஃபுல் சென்னையை பற்றி தான் இருக்கும். ஃபுல் சென்னை விளாக் தான் பார்க்க போகிறீங்க. சென்னையில் எல்லா பிளேஸுக்குமே போயிட்டு விளாக் பண்ணலான் இருக்கேன். பை ரோடு, எந்தெந்த வியூ பாயிண்ட்டு, ப்ளஸ்ஸு நிறைய இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம ஒரு சின்ன மோட்டோ vlogging vlog போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். விளாக்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விளாகு கோப்ரோ ப்ளஸ் மைக் அடாப்டர் எல்லாமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமரா இதில் கனெக்ட் பண்ணிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைமு. மேலே ஏறி ஒரு 80 போய் பார்க்கலாம். இப்போ 80 போனால் எப்படி வின் நாய்ஸ் அடிக்குது அப்படியே செக் பண்ணிடலாம். 80 எனக்கு தெரிஞ்சு ஓரளவு இப்போ வந்து 80 போகலாம். 80 இவன் சைடு வரான் லாரிக்காரன். ஸோ 80 போனால் எப்படி வின் நாய்ஸ் வருது. நம்ம பவர் மோடில் போட்டு 100 போய் பார்க்கலாம். 100 நான் ரீச் பண்ணிட்டேன். 100 ரீச் பண்ணோடனே 100 எப்படி வின் நாய்ஸ் இருக்குது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ எனக்கு உள்ள ஃபீல் ஆகுறது வந்து 100 வந்து வின் நாய்ஸ் அடிக்குது. வின் நாய்ஸ் வந்து எனக்கு ஹெல்மெட்டில் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ 100+ போயிட்டுருக்கேன். 100 எப்படி வின் நாய்ஸ் இருக்கு அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். 100 ஓ 100 நல்லா வின் நாய்ஸ் வருது எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ 100 வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பாட்டு பாடணும் போல தான் இருக்கு. பாட்டு பாடவா பாடம் சொல்லவா. ஓகே 100 எப்படி வின் நாய்ஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ டர்னிங் வந்துச்சு. நான் இந்த டர்னிங்ல டர்ன் ஆகணும். சரி, ஓகே. நம்மளோட சேனலோட ஷார்ட் நேம் வந்து RM. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை லைக் பண்ணி ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய். கட் இட்.